இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பேச்சை குறையுங்கள் என்ற ஒரு மையத்தினுடைய அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், அது எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்து விடும் என்று இறைவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. முத்து என்பது நம்முடைய வார்த்தையாகிய அந்த செல்வங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பன்றி என குறிப்பிடப்படுவதும் நாயாக குறிப்பிடப்படுவதும் கீழ்ப்படியாத மனிதர்களை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. எனவே அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். இயற்கை சற்று வித்தியாசமானது. இறைவன் நம்மை படைக்கும் போதே நமக்கு 2 காதுகள், 2 கண்கள், 2 கைகள், 2 கால்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் வாய் மட்டும் நமக்கு ஒன்றே ஒன்றை இறைவன் கொடுத்ததன் காரணம் என்ன என்றால், நிறைய நடக்கலாம், அது நமக்கு அனுபவம் தரும். நிறைய பார்க்கலாம், அது நமக்கு மகிழ்வை தரும். நிறைய கேட்கலாம், அது நமக்கு அறிவை தரும். நிறைய உழைக்கலாம், அது நமக்கு உயர்வை தரும். ஆனால் பேசுவது மட்டும் குறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் நமக்கு ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறார். உழைப்பை மறந்து பேசி பேசியே பொழுதை கழிப்பவர்கள் மனிதர்கள் என்ற அவப்பெயரும் உண்டு. இயற்கையை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், ஒரு நொடி கூட ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எறும்புகளை நாம் பார்க்க வேண்டும். அவைகளைப் போல் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. வார்த்தை ஜாலம் மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. ஊருக்கு உபதேசம் செய்யும் வெட்டி பேச்சும் வேண்டாம். நம் நாட்டில் அதிகம் கிடைப்பது உபதேசங்கள் தான். அமெரிக்காவை பார், ஜப்பானை பார் என்று உதாரணம் காட்டி பேசுபவர்கள் அதிகம். ஆனால் அவர்களும் ஒரு வகையான சோம்பேறிகள் தான். இதுவும் போலித்தனம்தான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் குறைவாக பேசி நிறைய கேட்டு நிறைய பார்த்து உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. எனவே அன்பிற்கு இனிய உறவுகளே, நாம் பேசுவதிலேயே அதிக கவனம் செலுத்தி கொண்டிருந்தோம் என்றால் நாம் சரியாக சிந்திக்க முடியாது, சரியாக கேட்க முடியாது, சரியாக பார்க்க முடியாது, சரியானதையும் பேசவே முடியாது, சரியான வழியில் நாம் வாழவும் முடியாது என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே மௌனம் நமக்கு ஒரு உயர்வை தரும் என்பதுதான் உண்மையான ஒன்று. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்றிகள் முன் முத்துக்களை போடாதே என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நாம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல கேள்விகள் கேட்கும்போது சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை, கற்றது கையளவுதான், கல்லாதது உலகளவு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தெரிந்த மேதாவி போல் இருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து அவர்களை விட்டு எவ்வளவு விரைவாக உங்களை காத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு விரைவாக காத்து கொள்ளுங்கள். சுனாமியில் சிக்கியவர் கூட தப்பித்துக் கொள்வார். இந்த மாதிரி புரணை பேச்சுக்களாலும் வெட்டி பேச்சுக்களாலும் பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார். எனவே உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் என்பதுதான் உண்மையான ஒரு உதாரணம். அகஸ்தினார் அழகாக சொல்லுவார், உன்னையன்றி உன்னை யாராலும் மீட்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்மை மீட்க இறைவன் வருவார் என்பதை நிறுத்தி நாம் முதலில் அதற்கு தகுந்த முடிவு எடுத்து முன் உதாரணமாக இருந்து நாம் வாழும்போது நாம் அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பது உண்மை. ஒரு கடைக்கு செல்லக்கூடியவர் என்ன வாங்க வேண்டும் என்ற சிந்தனையில் செல்ல வேண்டும். சென்ற பிறகு இருப்பதை வாங்கிக் கொள்ளலாம் என்று சென்றோம் என்றால் நமக்கு செலவுகள் அதிகம். அதே போல சில மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் என்றால் என்ன பேச வேண்டுமோ அதை பேசிவிட வேண்டும். அவர்கள் வேறு எதையாவது பேசினார்கள் என்றால் எனக்கு வேலை இருக்கிறது என்று நாம் நாசுக்காக சொல்லி நழுவி சென்று விட வேண்டும். இப்படித்தான் அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் புரிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் நம்மிடம் நடித்து விடுவார்கள். என் மனசு கஷ்டத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், நீங்க என்னை உதாசீனப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்கினிய உறவுகளே, நீங்கள் உங்களை குப்பை தொட்டிகளாக வைத்துக் கொள்ள வேண்டாம். பிறருடைய குப்பைகளை எப்படி நம்மிடம் கடத்தலாம் என பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே பிறருடைய குப்பைகளை நீங்கள் சேகரிக்க வேண்டாம். அதை இறுதியில் பார்த்தோம் என்றால் நாம் பன்றிகளாக மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இறைவா, இன்றிலிருந்தாவது நான் பன்றிகள் முன் முத்துக்களை இடாமல் தப்பித்துக் கொள்ள என்னுடைய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்க கற்றுத்தாரும். என் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையாகிய அந்த முத்து பிறரை மனமாற்றம் செய்வதாக இருக்க வேண்டும். அதைவிட என் சொல்லிலும் செயலிலும் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதிகம் பேசுபவர்களால் அதிகம் செயல்பட முடியாது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் பேச்சை குறைப்போம், இறைவழியில் நடப்போம், ஒளிவிட்டு பரவுவோம், பிறருக்கு வெளிச்சம் கொடுப்போம். இருளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள் என்பதை உணர்வோம். எனவே நாம் நம்மையே காத்து கொள்ள முயற்சி செய்வோம். முதலில் நாம் நாவை அடக்குவோம். நாவை கட்டுப்படுத்தினால் எல்லாம் கட்டுக்குள் வரும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே பேச்சை குறைப்போம், ஜெபத்தை தொடங்குவோம். நாம் இறைவனோடு பேசுகிற நேரம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிறரோடு பேசுகிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு பிரச்சனைதான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிரச்சனையை நாம் விரும்புகிறோமா, இல்லை இறைவன் கொடுக்கக்கூடிய அருளை விரும்புகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தில் ஜெபங்களை மனனம் செய்து அதை நம் இக்கட்டான சூழ்நிலையில் இக்கட்டான மனிதர்களை சந்திக்கும் போது நம் மனதிலே சொல்லும் போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும், அருள் கிடைக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த உலக போக்கில் வாழக்கூடிய இந்த மனிதர்களிடம் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்வு சிறக்காது என்பது உண்மையாக இருக்கிறது. உண்மையிலே இறைபக்தி உள்ள மனிதர்களோடு நாம் பேசுவோம், அவர்களோடு உரையாடுவோம். ஏனென்றால் இறைபக்தி நல்லபடியாக உள்ளவர்கள் அதிக நேரம் பிறரை பற்றி பேச மாட்டார்கள், பிறரை குறைகளை சுட்டி காட்ட மாட்டார்கள். அவர்கள் யாரிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்வார்கள். எனவே நாமும் எதை எங்கு எப்பொழுது சொல்ல வேண்டுமோ அப்பொழுது சொல்வதற்கான வரங்களை வேண்டி இந்த தியான வசனத்துக்குள் நாம் செல்வோம். ஆமேன்.